எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்டன் ரிங்ஸினுடைய எண்டில் ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு ஸ்மால் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக வந்து பிஸ்டன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய டெக்னாலஜி ஸ்டார்டிங்லேருந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி சார்ட் வச்சுருப்பாங்க. அந்த சார்ட் பேசிஸில் தான் வந்து இந்த பிஸ்டன் ரிங்ஸினுடைய எண்டில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து எஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா நிறைய மெட்டீரியல் சேஞ்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் இரும்பில் பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறமா வந்து குரோமில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டக்டைல் அயன் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் சேஞ்சிங்கை நிறையா கம்பெனிஸ் வந்து வெவ்வேறு விதமாக வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிஸ்டன் ரிங்ஸில். அதே மாதிரி ரிங்கினுடைய கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒய்டராக இருக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறமா நம்ம வண்டியில் அதை மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக டைட்டராக பிடிச்சிருக்கணும்னு நினச்சாங்க. செகண்ட் ரிங்கினுடைய ஒய்டர் கேப் எவ்வளோ இருக்கணும், ஸோ ரிங் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணலாமா வேணாமா, ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வைஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிஸ்டன் ரிங்கில் அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேப்னுடைய பர்பஸ் என்ன. ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடாகும் போது அதில் ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்கும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதைய. ஸோ இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷனை வந்து நம்ம கண்கூடா பார்க்குற மாதிரியான நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஈவன் தோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயில்வே ட்ராக்ஸ். ஸோ ரயில்வே ட்ராக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டவாளத்தில் வந்து நெட்டாகவே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு ராட் எடுத்து மொத்தமாகவே ஃபுல்லாக என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா ட்ராக் போட்டிருக்க மாட்டாங்க, நடுவில் கேப் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேப்பை வந்து நீங்கள் ராத்திரி சமயம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். அதே இது மதியானம் மொட்டை வெயிலில் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுடைய தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ அந்த பொருள் சூடாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு எலாங்கேஷன் கொடுக்குது, ஒரு விரிவடைவல் தன்மை வந்து கொடுக்குது. அந்த விரிவடையும் தன்மையின் காரணமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ பிஸ்டன் ரிங்ஸில் அந்த எண்டில் கேப் கொடுத்துருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரைடர் வந்து வண்டி வந்து கோல்டான பிளேஸில் வச்சிருக்காரு அப்படின்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அதாவது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணும்போது இன்ஜின் வந்து கோல்டாக இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து நடக்காது. இதே இது இன்ஜின் சூடாக அந்த கேப் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டரான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்கும். ஸோ சிலிண்டருக்கும் பிஸ்டனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த பிஸ்டன் ரிங்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஆனால் இதுலேயும் சில சட்ட சிக்கல் இருக்கு. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நம்ம இன்ஜினுக்கு வந்து அதிகமான லோடு நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த அளவுக்கு இன்ஜின் என்ன ஆகாது அப்படின்னா சூடாகாது. இதை நம்ம ஓவர்லோடு கொடுத்து நம்ம இன்ஜினுக்கு வந்து ஓவராக வேலையை கொடுத்து இழுச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ ஓவராக ஹீட் ஆகும். ஸோ இப்படி ஓவராக ஹீட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே ஹீட் ஆகி ரெண்டு டிப்பும் வந்து இப்படி டச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பர்டிகுலர் பிஸ்டன் ரிங்கே உங்களுடைய வண்டியினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது எப்படி வந்து ஒரு ட்ரம் பிரேக்கில் வந்து பிரேக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ரெண்டு பக்கமும் அழுத்தி பிடிக்கும் போது நமக்கு பிரேக் பிடிக்குதோ அதே மாதிரி இந்த பிஸ்டன் ரிங்கினுடைய ரெண்டு எட்ஜும் வந்து ஒன்றில் ஒன்று இப்படி டச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுவே வந்து உங்களுடைய சிலிண்டர்னுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை அதிகப்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே மெட்டீரியல் ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பேண்டில் கொடுத்துருக்கக்கூடிய டாலரன்ஸையும் தாண்டி நம்ம வந்து இன்ஜினை ஓவர் ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்ஜின் சீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிப்பா, இப்போ தான் வந்து ஓவராக நீ சொல்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக இந்த பிஸ்டன் ரிங்கினுடைய எண்டு கேப் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை வராது இல்லையா. ஸோ கம்மியாக இருந்தால் தானே ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா ப்ளோ பை கேஸ் பிரச்சனை வரும். ப்ளோ பை கேஸ் அப்படின்னா என்னென்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் நடக்கிறப்ப நமக்கு வந்து பிஸ்டன் வந்து மேலே போய் மொத்தத்தையும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஏர் அண்ட் ஃபியூலை அழுத்துறப்ப இந்த பிஸ்டன் ரிங்கினுடைய எட்ஜில் இருக்கக்கூடிய கேப் வழியாக கீழே கிராங்க் கேஸுக்கு இறங்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் அதிகமாக கேப் விட்டா. இதே இது ரொம்ப கம்மியாக விட்டீங்க அப்படின்னா ஓவர் ஸ்பீட்ல போகும்போது சீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு வர்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும். எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. ஹை ஸ்பீடு பைக்கை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நார்மலாகவே வந்து ஒரு 210 டிகிரி செல்சியஸ் 220 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அது ரீச் ஆகும் மேக்ஸிமம். அப்படிங்கும் போது அது அளவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியான மெட்டீரியலை
கஸ்டமைஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்பெனியில் இந்த பிஸ்டன் ரிங்ஸுக்கும் அதுக்கு உண்டான கேப்பும் வந்து விட்டுருப்பாங்க. மெட்டீரியல் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை ப்ளே பண்ணுது. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுடைய அந்த எலாங்கேஷன் எவ்வளோ இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியலுடைய தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ இருக்கும், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் இந்த வண்டிக்கு இந்த ரிங்ஸ் போட்டோம் அப்படின்னா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புல முடிவு எடுக்கிறாங்க. டூ வீலர்ஸ்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏர் கூலிங் இருக்கக்கூடிய வண்டியா இருக்கும், இல்லைன்னா ரேடியேட்டர் கூலிங் இருக்கக்கூடிய வண்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்டன்ல வைக்கக்கூடிய அந்த ரிங் அண்ட் கேப்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்டான ரோலை வந்து பிளே பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் இந்த கேப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காமனான ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு காமன் வேல்யூ இருக்குது, அதனுடைய கால்குலேஷனையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ இந்த காமன் வேல்யூ அப்படின்றது இப்போ நீங்கள் கம்ப்ரஷன் ரிங்கினுடைய ஃபர்ஸ்ட் ரிங் வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 0.004 இன்ச்சஸ் ஆஃப் போர் டயாமீட்டர். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷன் ரிங்கினுடைய பிஸ்டன் ரிங் எண்ட் கேப் வந்து இருக்கணும். இதே இது நீங்கள் செகண்ட் போகிறீங்க அப்படின்னா, செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்க்கு போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரிங்லேயே டாப் 1 டாப் 2 அப்படிலாம் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இது மேலே வரக்கூடிய ரிங், இது கீழே வரக்கூடிய ரிங் அப்படின்னு இதை மாற்றி போட்டால் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை மாற்றி போட்டோம்னா இந்த ப்ளோ பை கேஸஸ் வந்து வர்றதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0.0045 இன்ச்சஸ் ஆஃப் போர் டயாமீட்டர் அளவுக்கு கேப் இருந்தால் போதுமானது. ஸோ ஆயில் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. ஸோ 0.015 இன்ச்சஸ் ஆஃப் போர் டயாமீட்டர் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காமன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த காமன் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன் ரிங் எண்ட் கேப்பை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியினுடைய சிலிண்டரோட போர் எடுத்துக்கிறோம், அது வந்து 54 mm அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்எம்மாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதனால் டிவைடட் பை 25.4 போட்டோம் அப்படின்னா இந்த எம்எம்மாக இருக்கிறது வந்து இன்ச்சஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக நமக்கு இன்ச்சஸில் கிடச்சிருக்கிறது 2.126 இன்ச்சஸ். ஸோ அதில் வந்து 0.004 அப்படின்றதால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.0085 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ நம்ம பிஸ்டனுடைய ரிங்கு எண்டு கேப் வந்து இன்ச்சஸில் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0085 இன்ச்சஸ் அளவுக்கு வைக்கணும். பட் இருந்தாலும் நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் பை 25.4 போட்டோம் அப்படின்னா நமக்கு எம்எம்மில் வந்து வேல்யூ கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.21 mm வந்து கிடச்சிருக்கு. அதாவது சாதாரணமாக வந்து 54 mm போர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டருக்கு நம்ம மாட்டக்கூடிய பிஸ்டனில் இருக்கக்கூடிய ரிங்ஸினுடைய கேப்பு மினிமம் நமக்கு 0.21 mm இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் தானே ஒழிய பர்ஃபெக்டான ஆன்சர் வந்து கிடையாது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த காமனான வேல்யூவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு பிஸ்டன் ரிங் எண்ட் கேப் வந்து வைக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம வந்து செகண்ட் ரிங்குக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம 0.0045 வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆயில் ரிங்கினுடைய எண்டு கேப் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா 0.015 இன்ச்சஸால் நம்ம போர் டயாமீட்டரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆயில் ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த எண்டு கேப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கால்குலேஷன் தான். இந்த மாதிரியான கால்குலேஷன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காமனாக எவ்வளோ கேப்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் பர்ஃபெக்டாக ஒவ்வொரு வண்டிக்கும் செக் பண்ணும்போது அது அந்த கம்பெனிக்கு தயாரித்து கொடுக்குற மாதிரி மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் ஓரளவு. இப்போ இதை மாற்றி போட்டிருந்தோம்னா நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்? சப்போஸ் ஃபஸ்ட் ரிங்கை தூக்கி செகண்டாவோ செகண்ட் ரிங்கை தூக்கி ஃபஸ்ட்டாவோ போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிங் தான் வந்து செகண்ட் ரிங்கை விட அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். அதுக்கான ரீசன் என்னென்னா மேலே வந்து கம்பஷன் நடக்கும்போது பிஸ்டன் மேலே டேரெக்டாக அடிக்கிற மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் மூலமாக ஃபஸ்ட்டு ரிங்கு மேலேயும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான அளவுக்கு ஹீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ரிங் வந்து ஓரளவு கேப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ் ஆகி இடித்து ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாற்றிடாமையும் அதே சமயம் ப்ளோ பை கேஸையும் கீழே விடாமையும் கரெக்டாக வந்து பாதுகாக்கும். அதனால தான் நம்மளுடைய கம்ப்ரஷன் ரிங்லேயே வந்து இது ஃபர்ஸ்ட் ரிங் இது செகண்ட் ரிங்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. ஸோ இந்த ரிங்ஸை எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணு நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். தொடுங்களேன், ஒண்ணு இல்ல தொடுங்க. தொட்டிங்களா எல்லாம் பண்ணானா கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டு கொட்டு நல்லா கொட்டு.